ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் கிராஸ் கட் மெத்தடில் சிங்கிள் கலராக டார்க் வயலட் கலரில் பென் ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பென் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டிசைன் வர மாதிரி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நியூ மாடலாக டிசைன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பார்டர் லைன் டிசைன்ஸு, இந்த சென்டர் டிசைன்ஸ் எல்லாம் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நம்ம சேனலில் நிறையா கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த பென் ஸ்டாண்டில் இந்த டிசைன் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் ரெடி பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் வாய்ஸ் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக அழகாக ரெடி பண்ணிக்கலாம். கூட போட்டது போக மீதியான வாய்ஸெல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி வாய்ஸெல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி சின்ன டிசைன்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் டார்க் கலர் வயலட்டில் இந்த சிங்கிள் கலரை இந்த பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ரோல் இருந்தால் போதும் இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. ரன்னிங் ஒயர் தேவையில்லை, கிராஸ் கட் மெத்தடில் தான் போடுறோம். பேஸ் பார்த்திங்கன்னா 5 குமிழ்கள் வர மாதிரி டிசைன் பண்ணி ஈவனாக ஃபினிஷிங் முடிச்சிருக்கேன். இந்த பென் ஸ்டாண்டில் இந்த சென்டர் டிசைன் போடுறதுக்கு இந்த ஒயிட் கலர் ஒயர் டிஸ்கோ ஒயர் பார்த்திங்கன்னா 3 ஒயர்ஸ் ஒரு அடியில் கட் பண்ணியிருக்கேன். அதுவே ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது போக இந்த அவுட்ரு டிசைனுக்காக பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன், ஒரு ஒயர். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு அடி இருந்தாவே போதும். இப்போ இந்த 3 ஒயர் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஒயரை ஈவனாக மடிச்சுக்கோங்க. நம்ம அம்லா நாட் போட போகிறோம். 3 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுறேன் அம்லா நாட்டு. ரொம்ப ஈஸி தான். நான் எப்படி பண்ணுறேங்கிறத பார்த்து போடுங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. கிராஸாக வச்சு 2 ஒயரும். 3ஆவது ஒயரை பாருங்கள், இந்த 2 ஒயர் மேலே போட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ 3 ஒயரோட அடி ஒயர், அதாவது கீழே வர ஒயர் எடுத்து தான் நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒயரோட அடி ஒயர் எடுத்து மேலே கொண்டு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ 2ஆவது ஒயரோட அடி ஒயர் எடுத்து ஒரு லூப் வழியாக விடுறோம். 3ஆவது ஒயரோட அடி ஒயர் எடுத்து 2 லூப் வழியாக விட்டு டைட் பண்ணோம்னா நமக்கு அம்லா நாட் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மெல்ல அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த க்ரீன் கலர் ஒயர் யூஸ் பண்ணி இந்த அவுட்டர் டிசைன் கொடுக்க போகிறோம். இது ஒரு சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி இன்சர்ட் பண்ணி தொடங்குறனோ அதே மாதிரியே தொடங்குங்க. இந்த மாதிரி உள்ளே விட்டு, அதாவது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ முன்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. இது அப்படியே ஒரு ஒயர்லையும் இந்த மாதிரி சுற்றி கொண்டு வரோம், அவ்வளவே தான். நல்லா பக்கமாக பிடிச்சு டைட்டாக சுற்றிக்கோங்க. இந்த மாதிரியே சுற்றி கொண்டு உள்ளே அப்படியே பேக் சைடில் கொண்டு போய் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். இதை அப்படியே நம்ம பென் ஸ்டாண்டில் சென்டர் பண்ணி வச்சு இந்த ஒயர்ஸெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு அந்த சென்டர் டிசைன் அழகாக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பேக் சைடில் மீதி இருக்கிற ஒயரை கொண்டு அதையும் இன்சர்ட் பண்ணி விடுறோம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அந்த டிசைன் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நம்மக்கிட்டே கூட போட்டது போக நிறைய ஒயர்ஸெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் 2 அடி ஒயர், 3 அடி ஒயர், இந்த மாதிரி அந்த மாதிரி ஒயர்ஸெல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி சின்ன பார்டர் லைன் டிசைன்ஸு, சென்டர் டிசைன்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைனை நம்ம அப்படியே இந்த பென் ஸ்டாண்டில் சென்டர் பண்ணி அப்படியே அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் சிரமந்தான், ஏன்னா பெரிய பேஸ்கட்ஸில் இன்சர்ட் பண்ணி விடுறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட் போடும்போது நமக்கு கையை உள்ளே விட்டு போடுறதுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்லேருந்து கிஃப்ட் பேஸ்கட், ஸ்டோரேஜ் பவுல், ட்ரே, குழந்தைய விளையாடுறதுக்காக ராட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, ஒரு ரோல் பேஸ்கட், 1.5 ரோல், 2 ரோல், 3 ரோல், இந்த மாதிரி பூஜா பேஸ்கட், டிஃபன் கேரியர் பேஸ்கட், எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு டிசைன் கிடைக்கும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு சைடில் போட்டிருக்கேன், நீங்கள் 2 சைடில் வேணாலும் போட்டுக்கலாம்.
கண்டிப்பாக இது ஒரு நியூ லுக்காக இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் கலராக நம்ம வந்து பென் ஸ்டாண்ட்ஸ் ரெடி பண்ணும்போது, பேஸ்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸை வந்து மீதியான வயசை யூஸ் பண்ணி நம்ம அழகாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.